அங்காளம்மன் கோவில் சென்னை எண்ணூர் அருகே கத்திவாக்கத்தில் உள்ள பர்மா நகர் என்னும் இடத்தில் முனீஸ்வரன் மற்றும் ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயில் பர்மா நகர் மக்கள் கோயிலை கட்டியுள்ளனர். மியான்மர் பெலிகன் முனீஸ்வரர் கோயிலின் நினைவாக முனீஸ்வரருக்கு பெலிகன் முனீஸ்வரர் என்று பெயரிடப்பட்டது. இக்கோயில் 5 சிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. ஸ்ரீ அங்காளம்மன் மற்றும் ஸ்ரீ பெலிகன் முனீஸ்வரர் ஆகிய 2 சன்னதிகள் உள்ளன. இந்த 2 சன்னதிகளையும் மையமாக வைத்து சுற்றிலும் உபகோயில்கள் கட்டப்பட்டுள்ளன. ஸ்ரீ அங்காளம்மன் முன் துவஜஸ்தம்பமும் ஸ்ரீ பெலிகன் முனீஸ்வரர் சன்னதியின் முன் வளைந்த நீண்ட வாளும் உள்ளன. பிரகாரத்தில் சன்னதியில் துர்கை, காளியம்மன், அபிராமியுடன் அமிர்தகடேஸ்வரர், நால்வர், தர்மசாஸ்தா ஸ்ரீ ஐயப்பன், கல்யாண வெங்கடேச பெருமாள், அன்னை சிவகாமி, விநாயகர், பூச்சி ஐயா, நவகிரகங்கள், ராஜகோபுரத்திற்கு அருகில் 2 ஸ்டக்கோ குதிரைகள் உள்ளன. வடகிழக்கு மூலையில் கிழக்கு நோக்கி பெரிய அளவிலான ஆஞ்சநேயர் மற்றும் அம்மன் படங்கள் உள்ளன. ராஜேந்திர சோழன் காலத்திலிருந்தே மியான்மருடன் இந்திய தமிழர்களுக்கு தொடர்பு இருந்ததாக வரலாறு கூறுகிறது. 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களால் பர்மா கைப்பற்றப்பட்ட போது இந்திய தமிழ் மக்கள் நெல் மற்றும் கரும்பு வயல்களிலும் தேயிலை தோட்டங்களிலும் தொழிலாளர்களாக வேலை செய்ய தற்போதைய மியான்மரில் உள்ள பர்மாவிற்கு குடிபெயர்ந்தனர். பெரும்பாலான விவசாய நிலங்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார் வசம் இருந்தன. பிற்கால தொழிலாளர்களும் நிலங்களை வாங்கி சொந்தமாக விவசாயம் செய்தனர். இந்திய தமிழ் மக்களும் முனீஸ்வரன், அம்மன் முதலிய கிராம கடவுள்களுக்கு கோயில்களை கட்டி தமிழ்நாட்டை போலவே ஆண்டு இந்திய தமிழ் மக்களும் முனீஸ்வரன், அம்மன் முதலிய கிராம கடவுள்களுக்கு கோயில்களை கட்டி தமிழ்நாட்டை போலவே